சில வருடங்களுக்கு முன்பு ராமசாமின்னு ஒரு தர்பூசணி வியாபாரி இருந்தாரு. அவருக்கு எப்பவுமே சொத்து அதிகமா சம்பாதிக்கணும்னு பேராசை இருந்துச்சு. அப்படித்தான் ஒரு நாள் ராமசாமி ஒரு தர்பூசணி விவசாயி கிட்ட, என்னடா முத்து, இந்த வருஷம் தர்பூசணி விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? விளைச்சல் நல்லா இருக்கா? நீ வேற யாருக்கும் பழத்தை கொடுத்துறாத, நானே எல்லாத்தையும் வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் நல்ல விலைக்கு விற்று தரேன்டா. ஐயா, இந்த ஊரில் உங்களை விட்டால் எனக்கு யாரை தெரியும்? நீங்கள் தான் காலங்காலமாக என்னோட தர்பூசணியை வாங்கிட்டு போகிறீங்க. ஆனால் என்ன, விலையை கொஞ்சம் ஏற்றி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. விலைவாசியெல்லாம் எகிரிக்கிட்டு இருக்குது, நீங்கள் எப்பவும் குறைச்சி தான் கொடுக்குறீங்க. ஓ அப்படியா முத்து, கவலைப்படாத, எப்படியும் உனக்கு இந்த வருஷம் ஏற்றி தரேன். நீ விளைச்சல் ஆனால் மட்டும் சொல்லு. இப்படி முத்து கிட்ட ராமசாமி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. போகிற வழியில ஒரு முனிவர் வர ராமசாமி அவரை பார்த்து, ஐயா எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சே. உங்களை மாதிரி இருந்தால் போதும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வழிபோக்கனா நிம்மதியாக வாழலாம். இந்த குடும்ப வாழ்க்கையில் கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். என்ன ராமசாமி, குடும்ப வாழ்க்கையை பற்றி இப்படி பேசுகிறாய்? இன்ப துன்பங்கள் அனைத்தும் அடங்கியதான் வாழ்க்கை. சரி, உனக்கு குடும்ப வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் என்ன, என்னுடன் வா, மோட்சம் தருகிறேன். இப்படி முனிவர் சொல்ல ராமசாமி மனசுக்குள்ள, எனது பொசுக்குன்னு மோட்சம் தரேன்னு சொல்கிறாரு, இப்பயே போயிட்டா குழந்தைங்களை யார் வளர்க்குறது? ஐயா, இப்போ தான் பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, சில காலம் போகட்டும், இதை பற்றி அப்புறமேல யோசிக்கிறேன். சரி, அனைத்தும் உன் கையில் தான் உள்ளது, நான் வருகிறேன். இப்படி சொல்லிட்டு முனிவர் அங்க இருந்து கிளம்பி போனாரு. சில மாதங்கள் போக தர்பூசணி விவசாயி ராமசாமிய பார்க்க வந்தாரு. ஐயா, விளைச்சல் வந்துருச்சுங்க, விட்டா தர்பூசணி எல்லாம் பழுத்து அழுகிடும் போல, கொஞ்சம் வந்து அறுவடை பண்ணுனா நல்லா இருக்கும். அப்படியா முத்து, ஓரிரு நாளில் நானே வரேன், எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன், நீ வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஐயா, நீங்கள் வாக்கு கொடுத்தனால தான் நான் யாருக்கிட்டையும் கொடுக்காம இருந்தேன். ஆனால் இப்போ நீங்களே 2 நாள் காத்து இருக்க சொன்னால் எப்படிங்க ஐயா? இங்கே பாரு முத்து, சந்தையில் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, வேணும்னா குறைஞ்ச விலைக்கு தான் கொள்முதல் பண்ண முடியும், பரவாயில்லையா உனக்கு? ஐயா, 2 நாள் விட்டால் எல்லாமே அழுகி போயிடும், வந்த விலைக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஐயா, வேற வழியே எனக்கு தெரியல. இப்படி முத்து சொல்ல ராமசாமியும் மனசுக்குள்ள, வேற வழியே இல்லை, நான் சொல்கிற விலைக்கு வர வச்சேன் பாரு, இதுதான் என்னோட தந்திரம். இப்படி ஊர்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாரையுமே ஏமாத்தி ராமசாமி சம்பாரிச்சான். சில வருடங்கள் போக முனிவர் மறுபடியும் ஊர் பக்கம் வர ராமசாமியும், ஐயா, இப்போது எனக்கு மோட்சம் வேண்டும் என்று புரிகிறது, ஆனால் பேர பிள்ளைகள் வந்து விட்டார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும், இன்னும் சில வருடங்கள் போகட்டுமே. உன் விருப்பம் ராமசாமி, நீ எப்போது மோட்சம் கேட்கிறாயோ அப்போது தருகிறேன். இப்படி சொல்லிட்டு முனிவர் அங்க இருந்து கிளம்பி போனாரு. மேலும் சில வருடங்களாக அதே ஊருக்கு முனிவர் வர ராமசாமியோட பையன் முனிவரை பார்க்க வந்தான். அவனும், ஐயா, என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவருடைய இழப்பு எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது, மிகுந்த மன உளைச்சலில் உள்ளேன். நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? அவர்தான் இந்த நாய் உருவத்தில் உன்னுடனே உள்ளார். என்ன ராமசாமி, எப்படி இருக்கிறாய்? ஐயா, நீங்கள் பெரிய மேதாவிதான், நான் நாய் உருவத்தில் மறுபிறவி எடுத்துள்ளேன், அதை நீங்கள் எளிதாக கண்டுவிட்டீர்களே. இப்போது சொல், உனக்கு மோட்சம் வேண்டுமா? ஐயா, எனது மகன் பொறுப்பில்லாமல் நான் சம்பாதித்த சொத்து அனைத்தையும் இழந்து விடுவான் போல, அதனால் நாய் உருவத்தில் இருந்து அதை நான் காவல் காக்க வேண்டும். இப்படி நாய் உருவத்தில் இருக்கிற ராமசாமி சொல்ல முனிவரோ, வாழ்க்கையின் நிம்மதி என்பது நம் கையில் தான் உள்ளது, பேராசை கொண்டவர்கள் இருந்தும் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பார்கள். உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.